السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய வற்றாத மாபெரும் கருணையும் அன்பும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் மார்க்கத்தை தம்மால் முடிந்தளவு பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம நபி தோழர்கள் தோழியர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமாவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் வல்ல அல்லாஹ்வுடைய வற்றாத மாபெரும் கருணையும் அன்பும் என்றென்றும் நின்று மட்டுமாக என்று அழகிய பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் மூலியமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே அல்லாஹ் ஒரு விலை மதிப்பே சொல்ல முடியாத, நீங்க எந்த ஒரு கால்குலேட்டர்லையோ அல்லது வேற எந்த ஒரு விஷயத்திலையோ நீங்க போட்டு இவ்வளவுதான் இதற்கான மதிப்பு, அதை தாண்டி ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விலை மதிப்பே சொல்ல முடியாத அளவிற்கு பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமான, ரொம்ப ஈஸியால சொல்லி முடிச்சிட முடியாது, அந்த அளவிற்கு பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமான ஒரு பரிசினை அல்லாஹ் நம் அனைவருக்குமே கொடுத்திருக்கிறார். நம்மள நிறைய பேர்கிட்ட சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், நம்மள சில பேர் படிக்காமல் இருக்கலாம், அது போல ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு மைனஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களை விட குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே இது எல்லாத்தையும் பெருசா நினைக்கிறோம்ல, ஆனா இது எல்லாருமே உண்மையே சொல்ல போவதாக இருந்தால் அற்பத்திலும் அற்பமானது. ஆனா அல்லாஹ் நமக்கு எந்த விதமான தியாகமும் செய்யாமல், நம்மளை யாருமே இதை கிடைச்சதற்காக தியாகம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எந்த விதமான தியாகமும் பண்ணாமல் என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே நான் இதை கிடைக்கிறதற்காக நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளை யாருமே சொல்ல முடியாது. அதே போல இது கிடைக்கிறதற்காக நான் பல நேரங்களை செலவு செய்திருக்கிறேன், என்னுடைய வீட்டார்கள் என்னுடைய உறவினர்கள் இதற்காக உயிர்களை விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் விலை மதிப்பே சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே சொல்றேன், வெளியே கூட போக வேணாம். இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிக மிக எளிமையான முறையில் கொடுத்திருக்கிறார். ஆமா தானே? இதுல யாராவது மாற்றுகிறது தெரிவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ரொம்ப ஈஸியா நமக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்குது. அதனாலேயே என்னமோ நம்ம இந்த மார்க்கத்துடைய உண்மையான மதிப்பை அறியாமல், இந்த மார்க்கம் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானது அப்படின்றது சுத்தமா சில நபர்கள் தெரியாதவர்களாக, இல்லை தெரிந்துமே அதை கடைபிடிக்காதவர்களாகத்தான் அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர அதிகமான மக்கள் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மோசம்! நம்மளை சில பேர் நினைக்கலாம், நம்முடைய உள்ளங்கள்ல இவரெல்லாம் அழகுல சிறந்தவர், இவரெல்லாம் செல்வத்துல சிறந்தவர்,
இவர் எப்படிப்பட்டது தெரியுமா, அவர் எப்படிப்பட்டது தெரியுமா, ஆகா ஓதம். ஆனால் அவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை. எத்தனையோ நபிமாருடைய மனைவிகளுக்கு, எத்தனையோ பெரும் பெரும் அரசர்களுக்கு, அவரெல்லாம் வரலாறுல பெரிய இடத்துல இருந்தவங்க, பிரம்மாண்டமா ஆட்சி செய்தவர்கள், பிரம்மாண்டமான செல்வத்திற்குரியவர்களாக ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட கிடைக்கவில்லை. நபிமாருடைய சில பிள்ளைகளுக்கு கூட கிடைக்கவில்லை. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த கஷ்டமும் படாம எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் இந்த மார்க்கத்திற்காக பண்ணனாலதான் எனக்கு இந்த மார்க்கம் கிடைச்சது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு அவ்வளவு எளிமையான முறையில் கொடுத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதை கொடுப்பது மட்டுமல்லாது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல காரியங்களை, நன்மையான விஷயங்களை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம், அதை செய்யன்னு சொல்லி. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு பழமொழி ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியா எளிமையா கஷ்டப்படாம ஒரு பொருளோ ஒரு விஷயமோ நம்மள்ட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த பொருளுக்கான அந்த விஷயத்திற்கான மதிப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் ஈஸியா கிடைச்சிருச்சுல, ரொம்ப எளிமையா கிடைச்சிருச்சுல. இதுவே அந்த பொருளையோ அந்த விஷயத்தையோ ராப்பகலா உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதை அடைஞ்சிருந்தோம், அதை பெற்றிருந்தோம் அப்படின்னா நாம அதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்போம், அதை எப்படியெல்லாம் பார்த்துக் கொள்வோம். அது போல நம்ம இந்த மார்க்கத்தை பார்க்கிறோமோ அப்படின்னு வெளியே இருந்துலாம் ஒரு நபர் வந்து சொல்ல தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை அதை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இது எவ்வளவு பெரிய கவலைக்கிடமான விஷயம் தெரியுமா? அதே போல் நம்ம நிறைய நபர்கள் நினைக்கிறோம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டுட்டேன், நான் அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறேன், அதனால எளிமையா சொர்க்கம் போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான். நீங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால் எளிமையா சொர்க்கம் போய் நினைப்பீங்களா? கனவு காண்றீங்களா? நீங்க உங்களுக்கு முன்னாடி உள்ள நபர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவரோடு இருந்த நபிமார்கள், நபிமாரோடு இருந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய உதவி வராதா வராதான்னு எண்ணிக்கொண்டிருந்தார்கள், ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸியான சொர்க்கம் போக முடியாது. கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தியாகங்களும் இப்படிப்பட்ட பல விஷயங்களும் நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சொர்க்கம் போவதற்காக எவ்வளவோ நன்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், பாடம் எடுக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? அதை அலட்சியமாக, உண்மையில் நம்மள நிறைய பேர் சொர்க்கத்தை பத்தி தெரியுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, யாருடைய காதுகளாலும் கேட்டிராத, எவருடைய மனதாலும் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனைகளே சிந்திச்சு பார்க்க முடியாது. நம்ம ஒரு கற்பனை பண்ணா அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமா தான் இருக்கும் சொர்க்கம். அப்படிப்பட்டதுதான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடம் கிடைச்சிட்டான். ஒரே ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு. அது மிஞ்சி போனா எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் சைஸா இருக்கும். அந்த பாக்ஸ் சைஸ் அளவிற்கு ஒரு மனிதருக்கு இருக்குது இந்த கண்ணாடி கட்டம். இதை விட சின்னது, உண்மையை சொல்ல போறான், அவ்வளவு சின்னதா சுருக்கமா இவ்வளவுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாட்டையை சுருட்டி அதுக்குள்ள வச்சிட முடியும். அந்த ஒரு சின்ன அளவிற்கு ஒரு சின்ன இடம், இந்த இடம் சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைச்சது அப்படின்னா இது எப்பேற்பட்ட மதிப்புடையதுனா, இந்த உலகம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்ப நாம சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்துல அனைத்துமே, உலகத்துல என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. நம்மள சில பேருக்கு தெரிஞ்ச தங்கம் வெள்ளி வைரம் பணம் இதான் நமக்கு தெரியும். இதை விட மதிப்பில்லாத, இதை விட பிரம்மாண்டமான மதிப்பானதும் இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்கிறது. எத்தனையோ விலை மதிப்பு சொல்லவே முடியாத கனிமங்கள் இருக்குது, அப்படி இப்படி என்னென்னமோ பெயர்கள் இருக்குது.
இதை எல்லாத்தையும் விட அந்த சின்ன இடம் சிறந்தது அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. எப்படி பாருங்க, எப்படிப்பட்டது சொர்க்கம், எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு தரமுடையது. இந்த சொர்க்கத்தை பற்றி நாம தெரியாம இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம இந்த உலகத்தின் பின்னாடியே ஓடுகிறோம், மறுமையை மறந்து விடுகிறோம், சொர்க்கத்தை மறந்து விடுகிறோம். நன்மையான காரியங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம், அதை அலட்சியமாக கருதுகிறோம். இந்த நன்மையுடைய மதிப்புக்கு ஒரு கதை சொல்றான்டா, ஒரு உதாரணத்திற்கு. ஆனா இது சாத்தியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே தீருவோம். குல்லு நப்சி தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜவும். இந்த உலகத்துல அனைத்து ஆத்மாவும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும். மௌத்தாயிட்டா முடிஞ்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம இலைனா துர்ஜவும், நீங்கள் என்னிடம் கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு. அப்போ மறுமை நாள் அந்த மகசர் மைதானத்தில் நிற்கும் பொழுது ஒரு 30 மார்க் எடுத்தா பாஸ். ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றாங்க, நடக்கல அப்படிலாம் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு 30 மார்க் எடுத்தா பாஸ். நம்ம கிட்ட 29.75 மார்க் இருக்கு, ஒரு 1/4 மார்க் கிடையாது. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தர, அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை தரவே மாட்டான். இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக கூப்பிட்டீங்க, வாப்பா நான் உனக்கு ஒரு சக்தியை தரேன், நீ என்ன பண்ணு, செல்வங்களை பல மடங்கு ஆக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தர அல்லாஹ் தரமாட்டான். கற்பனை கூட காணாதையும் கண்டிப்பா தரமாட்டான். அல்லாஹ் மேல சத்தியமாவே தரமாட்டான். இருந்தாலும் சொல்றேன், அப்படி கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன், இந்த மாதிரி நீ செல்வங்களை பல மடங்கு ஆக்க முடியும், நீ என்ன பண்ணு, இதெல்லாம் ஆக்கி இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மத்திலிருந்து உன்னுடைய தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வரைக்கும் இருக்கிறாங்க. உன் தாய் தந்தை தெரிஞ்சவன் தெரியாதவன் மனைவி புள்ள அப்படி இப்படின்னு நீ போய் என்ன பண்ணு, யாருக்கிட்டையாவது ஒருத்தரோட 1/4 மார்க் வாங்கிட்டு வா, நான் உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. சொல்ல மாட்டான், சும்மா உதாரணத்துக்கு சொன்னா. அங்க உள்ள நபர்களில் ஒரு நபர்கள் கூட நம் மீது அதிகமான நமக்கு பாசம் வைத்திருக்கக்கூடிய, நம்மை பலகீனத்துடன் பலகீனமாக பல கஷ்டங்களை பல கஷ்டங்களுக்கு பின் அதே போல மரணத்துடைய வாசல் எல்லாம் தொற்று நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் நமக்கு தரமாட்டாங்க. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய தந்தை, தெரிந்தவர்கள் தெரியாது, யாருமே கொடுக்க மாட்டார்கள். அப்பதான் தெரியும் நன்மையோட மதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு. புரியுதா? நன்மையோட மதிப்பு எவ்வளவு பெருசுன்னு இதை உண்மை விலைக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாதான் தெரியும். உண்மை விலைக்கு சொல்றான், அப்படி நடக்காது. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்து நம்மளை படைத்து ஒரு டைம் தான் பிறக்க போறோம், பிறந்துட்டோம், ஒரு நாள் மரணிக்க போறோம், கண்டிப்பா மரணிச்சிருவோம், தப்பிக்கலாம் முடியாது யாராலையும். அப்ப இதுக்கு நடுவுல நீங்க நன்மைகள் செய்யுங்களை, எவ்வளவோ நன்மைகளை கற்றுக் கொடுத்தால் நாம் என்ன செய்கிறோம், அதை அலட்சியமா கருதும். ஒரு பெரிய பெரிய நன்மைகள்லாம் சொல்லல, ரொம்ப சின்ன சின்ன நன்மைகள் தான். நன்மைகள் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்க முதல்ல நம்பிக்கை கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. இறைவனை நம்புறது, தூதரை நம்புறது, அதுல உறுதியா இருக்கிறது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்கிறது, இது ரொம்ப முக்கியமானது. அதை செய்யக்கூடியதான் முஸ்லீம். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் நன்மை செய்யுங்கள். யார் நன்மைகள் செய்கிறாரோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிரம்மாண்டத்திற்குரியது. அதற்கு கீழ்ப்பகுதி ஆறுகள் எல்லாம் ஓடும். அல்லாஹ்வை போல் யார் உண்மை பேசக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு முக்கியமானது நன்மை. சொர்க்கம் போனோட நன்மை செஞ்சே ஆகணும். அது ரொம்ப நம்ம நண்பன் பேசணும், நிறைய பெருசா செய்யணுமோ, உகதுமலை உருவாக்கணுமோ, அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையானது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே அரபிகளில் பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்னா அர்த்தமுள்ள பேரு, மறுமையில நம்ம அப்படிதான் கூப்பிடுவாங்க, அது எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த பேர் வைத்திருக்கிறனால நம்ம முஸ்லீமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. நூறுல் முஜாஹிதீன் என்ற பெயர் வைத்திருக்கிறனால் அவர் இந்த உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால், அல்லது ஆதார் கார்டு, இந்த கார்டு, அந்த கார்டு, அப்படி எத்தனையோ ஐடி ப்ரூஃப் இருக்குதே, அந்த ப்ரூஃப்களின் மூலியமாக இந்த பாய் போறாரு, பாய் வராரு, இப்படி வேண்டுமானால் சொல்லுவார்கள்.
உண்மையிலேயே யார் தெரியுமா முஸ்லிம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை அப்படியே சாறு விழிந்து ஒரே வார்த்தையில் அத்தீனுல் அன்னசீஹா, இஸ்லாம் என்பது பிறருடைய நலம் நாடுதல். பிறர் மீது யார் அக்கறை கொள்கிறாரோ, அதாவது நான் எப்படி நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நான் எப்படிலாம் இருக்க நினைக்கிறேன், அதே போல நான் எப்படி இருக்க நினைக்கிறேனோ அதே போல மற்றவர்களும் அதே போல நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அவர்தான் முஸ்லீம். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கிறார், அவர்தான் முஸ்லீம். நூருல் முஜாஹிதீன் முஹம்மது அப்படி பெயர் வைத்திருப்பதனால் அவர் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. சுற்றி உள்ள மக்களால் வேண்டுமானால் முஸ்லீம் பாய் அப்படின்னு வேண்டுமானால் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் எப்போதும் முஸ்லீம் ஆகுவார். பிறருடைய நலனில் கருத்து கொள்ளக்கூடியவராக, பிறருக்கு நல்லதை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர்தான் முஸ்லீம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஒரு வீதியில போகும் பொழுது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுகிறாரோ, இந்த விஷயத்தை அல்லாஹ் பார்த்து அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, இது போல வீதியில இருக்கக்கூடிய பொருளை, பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு முள்ளோ கல்லோ ஏதோ ஒண்ணு, அதை எடுத்து ஓரம் போட்டோம் அப்படின்னா அவர் தர்மம் செய்ததாக அல்லாஹ் கணக்கெடுக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நாம என்ன பண்ணுவோம்? வீதியில கற்களை தூக்கி போடுவோம். நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க, அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மக்களுக்கு ஏதோ கஷ்டத்தை ஏற்படுத்தி, ஒரு முள் இருக்குது நம்ம கண்ணில் பட்டுருச்சு, நம்ம ஒரு பைக்கில் போறோம், ஒரு ஆணி கிடக்குது நம்ம கண்ணில் பட்டுருச்சு, நம்மளால எடுத்து அதை ஓரம் போட முடியும். ஆனா நம்மள அதிகமான மக்கள் என்ன செய்வோம்? பின்னாடி ஒருத்தர் வருவார்ல, அவர் பார்த்துக்கிறாரு. நமக்கு நிறைய வேலை கிடக்குது, நம்ம மட்டும் போய்கிட்டே இருப்போம். இதே போல 29.25 மார்க் வச்சுக்கிட்டாங்க, 1/4 மார்க் கேட்கும் பொழுது பின்னாடி போய் கேளுப்பானா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம நினைக்கிறோம்ல, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, ஒரு அற்பமானது தானே, இந்த பொருளை தூக்கி ஓரம் போடுறத வேற யாராவது போட்டுருவாங்க, நம்ம ஏன் போடணும்? நமக்கெல்லாம் நிறைய வேலைகள் கிடக்குது, தலைக்கு மேல எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப நம்ம விடுகிறோமே, அந்த மறுமையில உட்கார்ந்து யோசிக்க கூடாது. மகசர் மைதானத்தில் நிற்கும் பொழுது அன்னைக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நம்ம கொடுத்தானே, ஆனா நம்ம அதை விட்டுட்டோமே அப்படின்னு அங்க உட்கார்ந்து அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணாலும் சரி, யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை, மறுபடியும் பிறக்க மாட்டோம். சில மக்கள் கற்பனை காண்றாங்க, மறுபடியும் பிறப்போம் மறுஜென்மா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கற்பனைகள் தான், நடக்க போவது கிடையாது. இது எவ்வளவு பெரிய நன்மை, இதுக்காக எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணணும், எவ்வளவு இதை பண்ண நம்ம நினைக்கிறோம். அலட்சியமா, சின்ன விஷயம் தானே, சாதாரணமானது தானே அப்படின்னு என்ன பண்றோம், அதை அலட்சியமா விட்டு போய்கிட்டே இருக்கிறோம். சில மக்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வீட்டில் உள்ள குப்பையை பக்கத்துல போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை தவிர. இதெல்லாம் மறுமையில வருமே. அல்லாஹ் சொல்லுகிறானே, நீங்கள் சின்னதாக செய்யப்பட்ட தவறும் அங்கு காண்பிக்கப்படும், சின்னதாக செஞ்ச நன்மையாக காண்பிக்கப்படும். அதை ஒரு மனிதன் பார்ப்பான். நம்ம எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் பாருங்க. அதே போல அடுத்த விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு மனிதர் வராரு, நம்மளை பார்க்கிறாரு, பார்த்தோன்னே என்ன பண்ணுவாரு? சலாம் சொல்லுவாரு. சலாம் சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய நலனை பத்தி விசாரிப்பாரு. விசாரிச்சுட்டு பாய் எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு. நம்மளை எத்துணை நபர்கள் நம்மள எல்லாருமே சந்திச்சிருப்போம், இது போன்ற ஒரு வார்த்தை, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளை எல்லாருமே சந்திச்சிருப்போம். ஆனா சந்திச்சதே கிடையாது போய், என்கிட்ட யாருமே சொன்னதே கிடையாது. அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. கோடியில ஏதோ ஒரு நபராக நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்மளை எத்துணை பேர் அதை நினைவு வைத்து துவா செஞ்சிருக்கிறோம், சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நமக்காக முதல்ல எத்தனை வாட்டி துவா செஞ்சிருக்கிறோம்? மற்றவங்க அடுத்த விஷயத்த விடுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்த எடுத்துக்கிறோமே. நமக்காக என்னைக்கு கையேந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அல்லாட்ட பேசியிருப்போம், சொல்லுங்க பார்ப்போம். ஏன் என்ன நினைக்கிறோம்? இதனால என்ன ஆயிட போகுது, இதனால என்ன மாற்றம் வந்துட போகுது, நமக்கு நிறைய வேலைகள் கிடக்கு, நன்மை தானே, அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படின்னு ஒதுக்கி போடக்கூடியதா, அந்த நன்மைகளை அலட்சியப்படுத்தக்கூடியதா நம்ம இருக்கிறோம். எவ்வளவு முக்கியமானது தெரியுமா பிறருக்காக நம்ம துவா செய்யறது?
அதிலே மிக முக்கியமாக ரசூலா நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். யார் தன்னுடைய சகோதரர்களுக்காக துவா செய்கிறாங்களோ, மறைமுகமா துவா செய்யறாங்க அப்படின்னா, அவர் பக்கத்துல ஒரு மலக்குமார் உட்கார்ந்து ஆமீன்னு சொல்லி அவர் நமக்காக அந்த மலக்குமார் துவா செய்வார்கள். எத்தனை கோடிகளை கொடுத்தா மலக்குமார் வருவாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் மலக்குமார் வரமாட்டார்கள். ஆனால் நீ இது போன்ற ஒரு காரியத்தை செய்தால் மலக்குமார்கள் நீங்க கூப்பிடாமே வந்து உட்காருவாங்களே, நீ கூப்பிடாமே வந்து உட்கார்ந்து உங்களுக்காக துவா செய்வார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! இந்த உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் ஒரு மலக்குமார் நமக்காக துவா செய்வது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுலேயும் மிக முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம கடமைப்பட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்கள், அவர்களுக்காக நாம எத்தனை முறை துவா செஞ்சிருக்கோம்? நம்ம மனசாட்சியை நம்மளே கேட்கட்டுமே கேள்வி, எத்தனை முறை நாம துவா செஞ்சிருக்கோம்? நம்முடைய கடமையாச்சு. நாம எல்லாம் என்ன பண்றோம்? உணவு சரியில்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு உணவுகளை ஒதுக்குறோம். அவர்களை யோசிச்சு பாருங்களேன். உணவு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, ரோட்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணு, அந்த பாலைவன மண்ணு மாதிரி அந்த மண்ணு எடுத்து சாப்பிட்றாங்க. யாரு? பெரியவர்கள் இருந்து சிறுவர்கள் வரைக்கும். அதே போல அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளை அறியாம நம்ம கண்ணீர் தண்ணீர் வருது. நமக்கு எப்படி நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்கள உடம்பு கொஞ்சம் லைட்டா குறைஞ்சிட்டா நம்ம என்னென்ன புலம்புவோம், இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், அப்படி இப்படின்னு யோசிப்போம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பச்சிளம் பிள்ளைகள் ஒரு 6 வயசு 7 வயசு அதுக்கு கீழே உட்பட்டவங்க எல்லாருடைய உடல்லையும் பார்த்து அப்படியே எலும்புகள் அப்படி தெரியுது. இந்த எலும்புலாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் தெரியாது, பின்னாடி உள்ள எலும்புலாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் தெரியாது. அந்த அளவிற்கு அந்த உணவு பஞ்சத்துல, அந்த தண்ணீர் இல்லாம அவ்வளோ கஷ்டத்துல அப்படியே உடல்ல உள்ள அந்த எலும்புகள் எல்லாம் தெரியப்படுகிறது. எந்நேரமும் அப்படியே வெடி உண்டுகள் வீசப்பட்டு வீசப்பட்டு அப்படியே வானத்துல இருந்து மழை பொழிவதை போல பொழிஞ்சு அங்க உள்ள பாப்பாவை இழந்து, உம்மாவை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து தவிக்கக்கூடிய பச்சிளம் பிள்ளைகள், அதே போல தான் பிள்ளைகளை இழந்து அவ்வளோ அழுக, அவ்வளோ கதறல். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் தெரியுமா? இந்த இஸ்ரேலிய கொடூரர்கள், இந்த யூத கூட்டம் அவர்களை அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அத்துணை நாட்கள் திருப்பி 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 அடிக்கிறான். அவர்கள் அவ்வளவு அடிகளை வாங்கி கொண்டும் கூட இந்த மார்க்க விஷயத்தில் என்னைக்குமே அவர்கள் குறை வைத்தது கிடையாது. அவ்வளோ ஏவுகணைகள் விடும் பொழுது கூட அவர்கள் அல்லாஹ்வை தான் அழைக்கிறார்கள், வேற யாரையுமே அழைக்கல. எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டிய நம்முடைய முக்கியமான கடமை. மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு மனிதரை அழைப்பான். அழைத்து அல்லாஹ் சொல்லுவானா, ஆதமுடைய மகனே, நான் பசியோட இருந்தேன், எனக்கு ஏன் நீ உணவு தரல அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மனிதர் சொல்லுவாரா, அல்லாஹ் உனக்கு பசியா? எந்த விதமான பலகீனம் இல்லாதவன் நீ, உனக்கு பசியா அப்படின்னு அந்த மனிதரை கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் பசியோடு இருந்தான், என்னுடைய அடியான் தாகித்து கொண்டு இருந்தான், தாகத்துல இருந்தான், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான், அவனை போய் நீ நலம் விசாரிச்சிருக்கலாம், உன்கிட்ட பசின்னு வரும்போது சாப்பாடு கொடுத்திருக்கலாம், தண்ணின்னு கேட்கும்போது தண்ணி கொடுத்திருக்கலாம், நீ இப்படியெல்லாம் செய்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பார்ப்பாய், என்ன நீ பார்த்திருப்ப அப்படின்னு அல்லாஹ் பேசுவான். இப்ப இதே கேள்வி நம்மளை கேட்க மாட்டான், நம்மளை யாராவது சொல்ல முடியுமா? ஏன்பா அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு உன்னுடைய சகோதரன் உடல்ல ஏதோ ஒரு உறுப்புல அடிபட்ட கண்ணு எப்படி அழுவுது, அந்த மாதிரி நாம அவர்களுக்காக துவா செய்யணுமே. அப்படிப்பட்ட கடமை நமக்கு இருக்கிறதே. நம்ம ஒண்ணு போய் அங்கிட்டு போர் செய்யலாம் சொல்லலை. நீங்க ஏங்கப்பா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, அங்க போய் போர் செய்யாம அப்படிலாம் பேசல. நம்ம என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் துவா செய்யறது. இருக்கலே பவர்ஃபுல்லான துவா எப்பேற்பட்ட விஷயத்தையும் மாத்திரும். அல்லாஹ் நானா எல்லாத்தையும் மாற்ற முடியும். அல்லாஹ்வால முடியாதுன்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம துவா செய்யாமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மளை கேட்பானா? கேட்க மாட்டான். நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்தா, நமக்கு நடந்தா, நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்தா
இது போல ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டா நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா அவர்கள் அவ்வளோ வேதனைகளையும் கூட நோன்பு வைத்தார்கள், சகர் செய்தார்கள், இஃப்தார் எப்படி எல்லாம் நாம செஞ்ச மாதிரிலாம் இஃப்தார், நம்ம செஞ்ச மாதிரிலாம் சகர் கிடையாது. நாம அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் எல்லாமே பண்ணோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தான் நம்ம நல்ல முறையில வாழ்றோம். ஏதோ சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பாவமாக இருக்கிறது. அப்ப அவர்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுவும் நமக்கு நன்மைதான். இதுலயும் நம்ம அலட்சியம் காட்டவே கூடாது. அதே போல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயம். அதுலயுமே நாம் எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். அதுல அல்லாஹ் பாதுகாக்கிறவர்களை தவிர சில மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், போன்ல பேசும்போது என்ன செய்யறாங்கன்னா பிற மக்கள்கிட்ட வணக்கம் சொல்லி பேசுறாங்க. நம்மள சில பேர் பார்த்துருப்போம் அந்த விஷயங்கள்லாம். எவ்வளவு வருத்தப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? ஐயா நான் உங்களை வணங்குறேன். இந்த வணக்கன்றது எவ்வளவு பெரிய இணை வைப்பு, நம்மளை நரக படுகொலியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றது எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தை. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நின்று நிலவட்டும். இதை சொல்றதுக்கு அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. ஆனா வணக்கம் சொல்றாரு. தன்னுடைய வேலைகளுக்காக, தன்னுடைய ஏதோ ஒரு விஷயங்களுக்காக பிற மனிதர்கிட்ட வணக்கம் சொல்றாரு. எப்படிப்பட்ட விஷயம்! ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இஸ்லாத்தில் சிறந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க, அந்த விஷயம் எனக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, தெரிந்தவர் தெரியாதவர் அறியாதவர் யாரா இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து நீ சலாம் சொல். அதே போல ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீ உணவளி. இதுதான் இஸ்லாத்திலே மிக முக்கியமான சிறந்த ஒரு காரியம்ன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? சலாத்துல முந்தக்கூடியவராக நாம் இருக்கணும். இதுக்கும் நமக்கு நன்மை இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, இது ஒரு பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து 30 நன்மைகள். இந்த கால் மார்க் இல்லாம என்ன பண்ணிருப்போம். ஆனா இங்க 30 நன்மை நமக்கு ஈஸியா கிடைக்குது சலாம் சொன்னா. என்ன ஆயிர போகுது நம்மளால. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப இந்த நொடி நாம் நம்மை சீர்திருத்திக் கொண்டு, இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். குல் யா இபாதல்லதி அஸ்ரஃப் அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே தான் அல்லாஹ் சொல்றான். எனது அடியார்களே, என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இருந்து விடாதீர்கள். எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் நான் தான், அசீசுல் கஃபூர். ஒரு மனிதர் இணை வைத்து விட்டார், ஆனா மரணிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதற்கான பாவனை கேட்டார், அல்லாஹ் மன்னிச்சுட்டானா மறுமையில் அதற்காக கேள்வி கேட்க மாட்டான். இணை வைப்பு நிரந்தர நரகத்தை தரக்கூடியது. அதுக்கே எல்லாம் என்ன பண்றான், நீங்க உலகத்துல இருக்க மன்னிச்சு வெளியே வந்துட்டியா, மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டியா, நீ ஓகே, நீ தப்பிச்சுட்ட. எப்படிப்பட்ட அளவிற்கு அல்லாஹ் நம்ம மீது அதிகமான அளவுக்கு இறக்க முடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த நொடி நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு நொடி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், அதுக்காக பாவமன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். இந்த நொடியிலிருந்து நாம் என்னை சீர்திருத்திக் கொண்டு அழகான முறையில் இது போன்ற நன்மையான காரியம், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். சலாம் சொல்றது, ஒரு பொருள் இருந்தால் எடுக்கிறது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, பிறர் நலன்ல போய் கருத்து கொள்வது, அவர்களுக்காக உதவி செய்வது, பிறருக்காக துவா செய்யலாம், பெரிய விஷயங்கள் கிடையாது. நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவோ விஷயம் அற்பமான இந்த உலகத்துல ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக எவ்வளவு தூரங்கள்லாம் ஓடுறோம், காலங்காத்தாலாம் எந்திரிக்கிறோம். ஆனா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அலட்சியமா தூக்கி தூக்கி போட்டுறோம். அப்படிலாம் இல்லாம இந்த நொடி நாம சீர்திருத்தி கொண்டு அழகான முறையில் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணை மூலியமாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என உயர்ந்த சொர்க்கத்தினை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தரவன கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் மூலியமாக நமக்கு ஒரு மிக முக்கியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிளையின் சார்பாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த வார ஜுமாவுடைய வசூல் ஒரு 2 பள்ளிவாசல், நாகப்பட்டினம் மாவட்டம்
தித்தி கிளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைக்கும், அதே போல திருப்பூர் மாவட்டம் கவடுகள் காளி பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிளைகளுக்கும் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக இன்ஷால்லா வரக்கூடிய அடுத்த ஜும்மா 10ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025 அந்த ஜும்மாவுடைய வசூல் இந்த 2 கிளைகளுக்கும் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதுல நமக்கு மிக முக்கியமாக என்ன பார்த்தோம்னா, இதுல நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் கொடுக்குறான். ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்காக இவ்வளவு பாடுபடுறது. இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, நான் இங்க பேசுறது எல்லாம் எதற்காக அப்படின்னா, எத்தனையோ வேலைகள்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துக்காக கிடையாது, பேருக்காகவும் புகழுக்காகவும் கிடையாது. அல்லது இங்க நான் பேசி முடிச்சுட்டு போன உடனே கீழே என்னை கூப்பிட்டு வச்சு கிளை நிர்வாகிகளாம் ஒரு பெட்டி பெட்டியா பணங்களை கொடுத்து சந்தோஷமா போங்க பாய் அப்படின்னு அனுப்ப போவதும் கிடையாது. எதற்காக அப்படின்னா சொர்க்கத்திற்காக மட்டும்தான். அப்போ நாம இவ்வளோ கஷ்டப்படுற சொர்க்கம் நமக்கு ஈஸியான முறையில நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்பதுனா நமக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல ஒரு பெரிய மாலையை கிடைக்கும். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியமானது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ, அதுக்கு உதவி செய்கிறாரோ, அதுக்கு நேரத்தை ஒதுக்குறாரோ, இப்படி எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருகிறான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான், மனுஷன் கிடையாது, அல்லாஹ். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நமக்கு இந்த கிளை சார்பா சொர்க்கம் போறது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்ப அல்லாஹ்விற்காக மட்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும், நான் சொர்க்கம் போகணும்ப்பா, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு உயர்ந்த சொர்க்கம் போகணும் அப்படின்ற ஆசையோடு ஆவலோடு அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வசூல் அதிகமாக கொடுத்து உதவுங்கள். செய்தா கண்டிப்பா வழிகெடுப்பான். நம்ம பெருசா யோசிப்போம், இவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு, கண்டிப்பா வழிகெடுப்பான். 0வை குறைச்சிக்கிட்டே வருவான். அது எல்லாமே நம்ம மறுமையில நம்மளை அழிக்கிற மாதிரி ஆயிடும். அவன் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தேவை சொர்க்கம், நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு எண்ணம், சுயநலம் தப்பே கிடையாது. இந்த சுயநலம் அதை கருத்துல கொள்ளுங்க. அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய இருபையில முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை எடுத்து அதற்காக பல செயல் திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரையில இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட் பகுதியில், எந்த இடம் அப்படின்னா, இடம் வண்டியூர் டோல்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில நாம இளைஞர்களுக்கான ஒரு எழுச்சி மாநாடு ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாடுக்காக வாகனம் என்ன அப்படின்றதெல்லாம் கிளை அறிவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுலேயும் நீங்களும் சரி மற்ற நபர்களையும் சொல்லி புரிய வைத்து அவர்களை அனைவரையுமே அழைத்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும், அது நம்ம மறுமைக்காக இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய கருணை மூலயமாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தினை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தலான கூறி என்னுடைய 2வது பேசுகிறேன். வாகரதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.